ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன மகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த காணொலி காட்சியின் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். 2020 ஆண்டில் கடந்த வந்த 7 மாத காலமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து அற்புதம் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் திருச்சபையை கூடி வந்த ஆண்டவரை துதிக்க இயலாமையினால் இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் நிற்பதும் திருபுலமாகாத இருப்பதும் ஆண்டவருடைய சொத்து கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு இலவசமாய் கிருபையை கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதய துடிப்பை இயங்க செய்து நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தின் இரத்த ஓட்டத்தை சீராய் ஓட செய்து பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆயுஷ் நாட்களை கூட கூட்டி கொடுத்து கண்மணி போல பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து அற்புதம் அதிசயமாய் வழிநடத்தி வருகிறதற்காக அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அந்த மகிமை தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிற ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், உடைய பாதம் அடைகிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வினோட இந்த காலவெளிக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மா, இந்த யூடியூப் சேனல் மூலமாக உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை நன்றி செலுத்துகிறோம். யூடியூப் சேனல் கொண்டதில் உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பனாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தாயாரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிமாரை ஆசீர்வதியும். நாம மாத்திர மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். என்னுடைய சேகரத்தை கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிரோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் வச்சு பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 118வது பாடல். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவனே, மனிதன் நீர் வாழ்க, நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. இந்த பாடலை பாடி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். Yesu
சங்கீதம் எழுதிய புஸ்தகம் 84வது சங்கீத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். The book of Psalms, chapter 84, verses 1 to 12. I read for you. Please follow the one translation. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவன் நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களின் அண்டைகளை அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தகையிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழகையின் பள்ளத்தாக்கு உருவை நடந்து அதை நீரூற்றாய் கொள்கிறார்கள். மழையும் குளங்களும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமான தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் வாசமாயிருக்கும் ஒரே நாள் நல்லது. ஆகாமின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனின் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதா? சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசித்த இறைவார்த்தை மூலம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காணொளி காட்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் இருக்கிற கூப்பி இந்த காலங்களிலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே தேவன் கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகள் நறுமணம் வீசுவது எப்படி? How to be forerunners of the children of God. கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? கீவேர்ட் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நற்சாந்தமாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இந்த பகுதியிலே சொல்வதை குறித்து நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, let us go to the first part of the sermon for the introductions. We will say few things about you. நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். மலையில் இருக்கிற பட்டணம் அது கலக்கிற விளக்காக இருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்திலே வாசனை வீசுகிற கிறிஸ்துவின் நற்காந்தமாக நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் நற்காந்தமாக விளங்குவோம் என்று அர்த்தம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நறுமணம் வீசுகிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை நறுமணம் வீசுகிறதை காட்டிக் கொடுக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நறுமணம் வீசுகிறதை காட்டிக் கொடுக்கும். நம்முடைய ஜீவிதத்திலே தேவனோடு நாம் ஒன்று சேர சேர தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நாம் அமிழ்ந்து போகும்போது தேவனுடைய மகிமையான நறுமணம் நம்முடைய வாழ்விலே வீசப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நறுமணமாக நாம் விளங்குவது என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தருக்குள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழும் சாட்சி ஜீவிதம் தான். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் கர்த்தருக்குள் நறுமணம் வீச முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நற்காந்தனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தில் உள்ளது. கரைதிரையற்றதாக ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிருபையின் காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று, I am holy, you should become holy. நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தருக்குள் நறுமணம் வீச முடியும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் ஒரு நறுமணம் வீசுகிற வாழ்வாய் காணப்பட வேண்டும். நறுமணத்திற்கு விளம்பரம் தேவையில்லை. இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, நாடி சேருங்கள், இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள் சொல்வதற்கு தேவையில்லை.
நறுமணம் கிறிஸ்து நம்மில் இருக்கும் பொழுது அது நம்மில் இருந்தே வாசனை வீசுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம் உள்ளத்திலே நறுமணமாக இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் அன்பின் நறுமணம் வாசனை வீசுகிறதாக இருக்கும். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை உன்னதப்பட்ட 1:3 சொல்லுகிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றும் இந்த பரிமள தைலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இயேசு என்னும் நாமம் ஊற்றும் இந்த பரிமள தைலமாக இருக்கிறது. இந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பு, இந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்போது விடுதலை, இந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்போது கட்டுகளிலிருந்து விடுதலை, இந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்போது சாபத்திலிருந்து விடுதலை, இந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்போது வெள்ளி சூரியத்தின் விடுதலை. இயேசு என்னும் நாமத்தில் விடுதலை கொடுக்கப்படுகிறது. உன்னதப்பட்ட 1:12 சொல்கிறது, ராஜா தமது வாசனையினாலும் பரிமள தைலத்தினாலும் மனம் வீசும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் விரும்புகிறது ஒன்று, பரிசுத்தம் என்ற வாசனை நுண்ணிலும் எண்ணிலும் வீசும். தேவன் விரும்புகிற ஒன்று, ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நறுமணம் வீசுவதற்கு பரிசுத்தத்தின் வழியிலே நாம் செல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தை இருந்தால்தான் நறுமணம் வீச முடியும். உன்னதப்பட்ட 3:6 வசனத்தை பாருங்கள். வெள்ளை கோலத்தினாலும் சாம்பிராணியினாலும் கர்த்தருடைய வாசனை பொடியினாலும் உன்னதமாகிய வாசனை வீசும் ஸ்தலத்தினாலும் வாசனையிலிருந்து வருகிறது. இவர் யார் என்று சாலமோன் ஞானி இங்கே உன்னதப்பட்டிலே வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். வெள்ளை கோலத்திலும் சாம்பிராணியில் வருகிற வாசனை போல கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய உனக்குள் அவன் வாசமாக இருக்கும் பொழுது, கிறிஸ்து உனக்குள் ஜீவிக்கும் பொழுது, கிறிஸ்து உனக்குள் கனி கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய வாசனையை நீ கொடுக்க முடியும். அவருடைய அன்பிலே நீ வளரும் பொழுது, அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும் பொழுது, தேவனுடைய பிரசனத்திலே வளரும் பொழுது ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும். தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 27:27 வாசித்து பாருங்கள். இதோ என் குமாரனுடைய வாசனை நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்களின் வாசனை போல இருந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வாசனை அவருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது பரலோக தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த கால வேளையிலே யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் நீ நறுமண வீச உனக்குள் பரிசுத்தம் தேவை. இந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது சுகந்த வாசனையாக உன்னை அள்ளி அணைத்து முத்தம் செய்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு முடியும். உன்னதப்பட்டு 5:5 விற்று பாருங்கள். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடித்துள்ளமே என் விரல்களினாலே வாசனையின் வெள்ளை கோலத்தை வடிந்தது என்று அங்கே சாலமோன் ஞானி வர்ணிக்கிறார். தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் வாசனை வீசுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிருபையின் காலத்திலே பல உபத்திரவங்கள் வரும், பல பாடுகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதனை செய்வதனால் கூட நிந்தனைகள், பாடுகள், வேதனைகள் வரும். ஒருவேளை எதிரிகள் ஒரு வீட்டுக்குள் வந்து உன்னை துன்புறுத்தி அடித்து இயேசு என்ற நாமத்தை மறந்தனி எல்லாவிட்டால் உன்னை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிற சூழ்நிலை கூட இந்த கடைசி காலத்தில் வருவதற்கு இயலும். அப்படி வருகிற சூழ்நிலையில் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். அவருக்காக நீ நறுமணம் வீச வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னதப்பட்ட 7:13 விற்று பாருங்கள். ருதியின் பழமும் வாசனை வீசும் தமது வாசன அண்டைகளை புதியவர்களின் பழமைகளை கலந்த அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரோ அவைகளை உனக்கென்று வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய உள்ளங்களில் பிரகாசிக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நம்முடைய ஜீவிதம் உலக மனிதனுடைய வாழ்வோடு ஒப்பற்றில்லாமல் உலக மனிதனுக்கு நம்மளுக்கு வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது போல ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் இல்லாதவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவாகிய
நறுமணம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இந்த சாட்சியை வாழ்கிறவர் ஒவ்வொரு நாளிலும் நறுமணம் வீசுகிறவன் வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை நறுமணமாக இருக்கும், அவனுடைய ஜீவிதம் நறுமணமாக இருக்கும், அவனுடைய செயல்கள் நறுமணமாக இருக்கும், அவனுடைய கிரியைகள் நறுமணமாக இருக்கும். தினமும் அவனுடைய வீட்டிலே அதிகாலையில் நறுமணம் வீசும். தினமும் அதிக இரவு வேளையில் அவனுடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் நறுமணம் வீசும். தினமும் அவன் முழங்கால் படியிட்டு 1 மணிக்கு நேரமாக வேதத்தை வாசித்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி நறுமணம் உள்ள காரியமாக இருப்பான். தினமும் 1 மணிக்கு நேரமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிறவனாய் மாற முடியும். கர்த்தருக்குள் நீ நறுமணம் வீசுகிறாயா? சிந்தித்து பார் தேவனுடைய பிள்ளையை. ஏசாயா 11 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண்களை நியாய தீர்க்காமல் தமது காதுகள் கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமல் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனையாக இருக்கும். One who feareth the Lord, he will to focus the Lord. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை நறுமணம் வீசுகிற பிள்ளையை காணப்படுவாள். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை கிறிஸ்துவின் நறுமணம் அவருடைய வாழ்விலே காணப்படும். தேவனுடைய பிள்ளையை, the fear of the Lord is the beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு தேவனுக்கு பயப்படுவன் என்று சொன்னார், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறவனாய் மாறுவான். அவனுடைய வாழ்வு மதுரமாய் மாறும். அவனுடைய ஜீவிதம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கும் நறுமணம் வீசுகிறதாய் காணப்படும். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புற ஜாதிகள் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னை பற்றி உன் அண்டை வீட்டார்கள் என்ன சொல்வார்கள்? உன்னுடைய பக்கத்தில் குடியிருக்கிறவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்வார்கள்? இவள் கிறிஸ்தவள், இவள் 3 நேரம் தேவனை துதிக்கிறவள், இவள் வீட்டிலே துதி பாடல் சத்தம் கேட்கிறது, எப்பொழுதும் ஜெப துதி கேட்கிறது, டிவியிலும் தொலைக்காட்சியிலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் கேட்கிறது என்று உன்னை பற்றி நறுமணம் வீசுவார்களா? பரலோக தேவன் உன்னை பற்றி சாட்சி கொடுக்க முடியுமா? என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் என்னை துதித்துக் கொண்டே இருப்பாள், எப்பொழுதும் என்னை ஆராதித்துக் கொண்டே இருப்பாள், எப்பொழுதும் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாள். ஆண்டவர் உன்னை பற்றி சாட்சி கொடுக்க முடியுமா? சிந்தித்து பார் தேவ பிள்ளையை. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனைகளாகும், ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இருக்கிறதா? ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே தான் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை இருக்கின்ற என் வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனை வாசனை இருக்கிறது என்று என் வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோட திட்டமும் தெளிவாக இந்த கால வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கெட்டு போகிறவர்களுக்குள் தான் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை இருக்கிறதா? உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிறதா இருந்தால் அது ஒருபோதும் கெட்டு போகாது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிற வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். என் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுவதற்குள் ஏதுவான ஜீவ வாசனை இருக்கிறதா? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை இந்த காணொலி காட்சி மூலம் கேள்வி அன்பு தகப்பனை, தாயை, தம்பி, தங்கச்சி, உன்னோட ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Is unchangeable of God is speaking the truth to you directly. What about your life is going on? What about your spiritual life? What about your Bible reading? What about your personal prayer life? What about your family prayer? சிந்தித்து பார். அழகுமின்றி கொடுமையின்றி இருப்பாய் என்று சொன்னார். தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். பாவம் செய்து கொண்டே பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். என் வேதம் உன்னை எச்சரிக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசல்
தேவனை விட்டு நீ தூரமாய் போய்கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். உனக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசலை ஆண்டவர் உனக்கு முன்பு விரித்து வைத்திருக்கிறார். இந்த கிருபை காலத்தில் நீ உணர்ந்து மனம் திரும்பாவிட்டால், இந்த கிருபை நாட்களில் உன் ஜீவனை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், இந்த கிருபை காலத்திலும் கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசுவதற்கு வாழ்வை சமர்ப்பணம் செய்யாவிட்டால், உன்னோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த காலங்களில் பேசுகிறார். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு எதுவான வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள ஜீவனுக்கு எதுவான வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் முன்பு 2 வாசல் இருக்கிறது. ஒன்று மரண வாசல், இன்னொன்று ஜீவ வாசல். நீ எந்த வாசலை தெரிந்து கொள்கிறாய்? இந்த காலை வேளையிலே மரணத்துக்கு ஏதுவான வாசலையா, ஜீவனுக்கு ஏதுவான வாசலையா? மரணத்துக்கு ஏதுவான வாசல் யாருக்கு விரிக்கப்பட்டிருக்கிறதா? கெட்டு போகிறவர்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கேளாமல் இருக்கிறவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் இருதயத்தை கடினப்படுத்துவர் சடுதியிலே சாய்வஞ்சி நஷ்டமடைவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரோடு பேசுகிறார். அந்த காலவேளையிலே உணர்வுடைய தேவஜனமே, மனம் திரும்பு தேவஜனமே, பாவத்தை சாபத்தை விட்டு முதலில் வெளியே வா. இந்த கிருபை காலத்தை நீ வீணடித்து விடாதே. இந்த கிருபை காலத்தை வீணடித்து விடாதே. அன்றைய கிறிஸ்துவின் ஆட்சி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நினையாத வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அருகே காணப்படும். அவருடைய வருகிறது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். கெட்டு போவர்களுக்கு மரணத்துக்கு எதுவான வாசல் இருக்கிறதா? ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள ஜீவனுக்கு எதுவான வாசனையாக இருக்கிறதா? நீ எந்த வாசலை தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? கெட்டு போகிற வாசலை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா, அல்லது ஜீவனுக்கு எதுவான வாசனை வீசும் வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? சிந்தித்து பார். உன்னோடு தான் காலையிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உயிருள்ள வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எதையா சுகந்த வாசனை? எப்படி சுகந்த வாசனை கொடுக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தேவனுக்காக சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, ஜீவபலியாக கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? உன்னை என்னை மீட்கல்லவா, உன்னை என்னை ரட்சிக்கல்லவா. இன்னும் பாவத்திலே வாழ்வதற்கா, இன்னும் சாபத்திலே வாழ்வதற்கா, இன்னும் பாவ அடிமைத்தனத்தில் இருப்பதற்கா? என்னை யாரும் பார்க்கவில்லை, நான் செய்கிற பாவம் யாருக்கு தெரியும் நினைக்கிறாயா? ஆண்டவருக்கு தெரியும் உன்னை பற்றி. 24 மணிக்கு உன்னை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளுக்கும் நியாய தீர்ப்புகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பான். தப்பித்துக் கொள்ளவே முடியாது. என்னை இன்றைய குணப்படு, இன்றைய மனம் திரும்பு, இன்றைய ரட்சிக்கப்படு. இயேசு கிறிஸ்துவை நாவினால் அறிக்கையிட்டு அவரை ஜீவனுள்ள தேவன் என்று நீ அறிக்கை செய்வாய் என்று சொன்னார். நீ ரட்சிக்கப்படுவாய். தேவ ஜனமே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கை பலியை ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கொடுத்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி அன்பில் இருக்கிறோம்? உடைய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவியுடைய அன்பு எப்படி இருக்கிறது? பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அன்பு எப்படி இருக்கிறது? நமக்கு படோசிக்குள் அன்பு எப்படி இருக்கிறது? நமக்கு சகோதரன் சகோதரருக்குள் அன்பு எப்படி இருக்கிறது? நமக்கு பெற்றோருக்கு உறவு எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நான் வைராக்கியத்தோடு தான் வாழ்வேன், எப்படி தான் ஜீவிப்பேன் என்று நீ பிடிவாதமாக இருப்பாய் என்று சொன்னார். உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்திக் கொள்வாய். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதுதான் சுகந்த வாசனை. அன்பு கூறுவதுதான் சுகந்த வாசனை. இந்த உலகத்தில் நீ எதையும் கொண்டு வருவதில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ எதையும் கொண்டு போக போறதில்லை. ஏன் உனக்கு வைராக்கியம்? அன்பு கூறு. ஒருவர் தப்பிதங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு மன்னித்து அன்பு கூறுங்கள். எப்படி கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கைக்கு பலியாக சிலுவையை ஒப்பு கொடுத்தார்.
அதே போல் நாம் அன்பிலே அன்பு கூர்ந்து ஒருவருக்குள் அன்பு கூறும் தேவ பிள்ளையே. 2 Corinthians 2:14 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டவரை அறிகிற அறிவினால் வாசனை வெளிப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவதில் அவருக்கு ஒரு வாசனை. எனக்கு உன்னுடைய வாசனை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பில் இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பிலே வாசனை வீசுகிறாயா? கிறிஸ்துவின் அன்பு ஒரு வாசனை வீசிக் கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பார் தேவஜனமே. தேவாமியார் அந்த காலவெளியில திட்டம் தெளிவாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாசனை வீசுகிறது. ஒரு வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்வு தேவனுக்கு உகந்த ஒரு வாசனை வீசும் வாழ்வாக அது அமையும் என்று சொன்னார். அது ஆசீர்வாதமாக இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளைகளில் தேவாமியார் உன்னோடு திட்டம் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? நீ ஆண்டவருக்குள் நறுமணம் வீசுகிற மகனாக மகளாக மனவாட்டியாக நீ ஆயத்தப்படு. Prepare to meet your God. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நினையாத வேளையில் வருவார். அவர் அண்டையிலே சேர்க்கப்படுவதற்கு உன்னை உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக் கொள். இனி காலம் செல்லாத தேவஜனமே, இனி காலம் செல்லாத ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய பாதத்தில் உன்னை சமர்ப்பணித்து உடைய வாழ்வு ஒரு விஷயம் கூட ஆலோசித்துப்பார். தேவாமியானவர் சத்திய வசனத்தின் மூலம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் தவறுகள் இருக்கிறது உணர்ந்து அவரை இருக்க பெற்றிக் கொள்வாய் என்று சொன்னார். அவரை ஆசீர்வதிப்பது அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். வருவாய் அவர் அண்டையிலே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக
வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஒரே பிறந்த குமாரனை சிலுவையில் கொண்டார். ஆம் தேவஜனமே, உன்னை என்னை நேசிக்கிற தேவனவர், உன்னை என்னை அன்பு செலுத்துகிற தேவனவர், உனக்கு எனக்காக கரிசனை உள்ளவர். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி என்ற தலைப்பிற்கு ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கிறோம். இன்ட்ரடக்ஷனாக சில கருத்துக்களை சிந்தித்தோம். இப்பொழுது let's go to the body of the part. The body of the message will go. ஆண்டவருக்குள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நறுமணம் வீச விரும்புகிற ஆண்டவர். நாம் எவ்விதத்திலே நறுமணம் வீச முடியும் என்பதை சிந்திக்கலாம். ஒன்று, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஒன்று, சந்தன மரங்களின் வாசனை, fragrance of the sandalwoods, like value of the streets of like the gardens of the river sides, and the like the planets, the lawn, like grows up behind the water, the fronts of the red stream. சந்தன மரங்களின் வாசனை பற்றி பரிசுத்த வேதம் இங்கே நமக்கு சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, மலைகளின் உச்சியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பிள்ளையாம் அவர்களை கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை கண்டான். கர்த்தர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒலிவ மர கன்றுகளையும் அத்தி மரங்களையும் வீட்டுவர்கள் கனி கொடுக்கும் திராட்சை செடிகளையும் பேரிச்ச மரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதோடு வாசனை வீசுகிற சந்தன மரங்களையும் இங்கே வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சந்தன மரத்தின் விசேஷம் என்ன? வேர் அடியில் உள்ள கிளைகளும் இலை பூக்கள் எல்லாம் நறுமணம் வாய்ந்தவைகள். எல்லாவற்றிலும் இவை நறுமணம் வாய்ந்தவைகளாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, இவை அனைத்தும் நறுமணம் வீசுவது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் நறுமணம் வீசுகிறதாய் காணப்பட வேண்டும். இது விலையுறந்த ஒரு பொருள், இது மகிமை கொண்டது, இது வாசனை உடையது. இந்த மரத்துக்கு கிடைக்கும் வாசனை எந்த ஒரு மரத்துக்கும் கிடைக்காது. இதுபோல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கிற வாசனை இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்கப்பட முடியாத வாசனை, சுத்த வாசனை, சுகந்த வாசனையாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, சந்தன மரம் உருசப்படும் போதுதான் வாசனை பலமளிக்கிறது போல கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒவ்வொரு பாடுகளையும், ஒவ்வொரு உபத்திரத்திலும், துன்ப துயரத்திலும், கண்ணீர் கவலையிலும் நீ வாசனை வீச வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையில் வாசனை வீச வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் நீ வாசனை வீசுகிற ஒரு சுகந்த கனியாக, ஒரு சுகந்த மரமாக இருக்கிறாயா? சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார். தேவஜனமே, ஆண்டவருடைய அரவணைக்கிற அன்பு உன்னை எப்படி இருக்கிறது? எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னோடு திட்டம் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சந்தன மரம் உரசப்படும் பொழுது அது வாசனை வீசுவது போல இந்த உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். சுத்தரவான எல்லா விதத்திலும் உன்னை சோதிப்பான்.
ஜீவனுள்ள தேவனுக்குள் நீ சுகந்த வாசனை வீசுகிற மகனாக மகளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் உபத்திரத்தை கண்டு ஓந்து போகாதே, துன்ப துயரத்தை கண்டு துவண்டு போகாதே, கவலை கண்ணீரை கண்டு துவண்டு போகாதே. உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரத்திலும் எல்லா பாடுகளிலும் நீ ஓந்து போகாதே. தேவனுக்கு பலனை தருவார். கர்த்தருக்குள் நறுமணம் வீசும் குடும்பமாக, நறுமணம் வீசும் கனி கொடுக்கிற குடும்பமாக ஆண்டவர்களை திகழச் செய்வார். தேவனுடைய பிள்ளை ஒருபோது உங்களை கைவிடுவதில்லை, ஒருபோது உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, ஒருபோது உன்னை புறம்பை தருகிற தேவன் அல்ல. தேவனுக்குள் நீ நறுமண வீச ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது? அதில் சந்தன வாசனை நிறைந்தது என்று சங்கீதம் 45 சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சந்தனை வாசனங்கள் தெய்வீக மனம் வீசினது. அவருடைய அன்பை அவருடைய முன்மாதியை தியானித்து அது நறுமணம் வீசுகிறது. இந்த கால வேளையில் உன்னுடைய வாழ்வில் கிறிஸ்து என்ற இயேசு உனக்குள் நறுமணம் வீசது. அந்த கிறிஸ்து என்ற இயேசுவின் நறுமணம் உனக்குள் காணப்படட்டும். அந்த கிறிஸ்து இயேசுவின் நறுமணம் உனக்குள் வீசும் உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அண்டைகளில் நறுமணம் வீசப்படாமல் இருக்கும் என்று சொன்னார். உன் ஜீவனை ஒளிவு செய்வது இயேசு கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே என்னையும் உமக்கு ஒதுக்குந்த வாசனையாக ஒரு நறுமணம் வீசுகிறது, ஒரு சந்தன மரத்தின் வாசனை போல என் வாழ்வையும் மாற்றும் ஆண்டவரை என்று சொல்லி உன்னை அர்ப்பணிப்பா என்று சொன்னார். தேவ பாதத்திலே உன்னை அர்ப்பணிப்பா. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ரூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. ரூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. கல்வார் திருப்பீடமே கரை போகும் திருரத்தமே. கல்வார் திருப்பீடமே கரை போகும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. அமர்வேன தேவச்சனமே, ஒரு சந்தன மரத்தின் வாசனையை போல் உன்னுடைய என்னுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்
நறுமணம் வீச ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, பரிமள தைலங்களின் வாசனைகளை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. உபாகம் எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. முதலாவது சந்தனை மரத்தின் வாசனத்தை குறித்து சிந்திப்போம். கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? இரண்டாவது, பரிமள தைலங்களின் வாசனைகள், fragrance of the good ointments. பரிமள தைலத்தின் வாசனையை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். பரிமள தைலங்கள் என்று குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவின் தூய சுபாவங்களை நமக்கு கூப்பிட்டுக் கொடுக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய மனதுருக்கம், அவருடைய கருணை, இவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, இயேசு அன்புள்ளவராக இருந்தார். எப்பேற்பட்ட பாவியும் இயேசுவிடம் வரும்போது அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களை கர்த்தருக்கு என்று நறுமணம் வீசும்படி தம்மோடு அவர் சேர்த்துக் கொண்டார். வியாதிஸ்தர்கள் தேடி வந்தார்கள், சுகப்படுத்தினார். குருடர்கள் தேடி வந்தார்கள், பார்வை கொடுத்தார். முடவர்கள் தேடி வந்தார்கள், நடக்கச் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி இயேசு தமிழத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்தார். ஒருவரை கொண்டு புறப்பை தள்ளுவதில்லை. அவருடைய எழுதியிருக்கிறார், இயேசு நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிமள தைல வாசனை போல இயேசு கிறிஸ்துவுடைய குணங்கள் இருந்தது. உன்னுடைய என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? அந்த இயேசுவின் அன்பு உன்னில் இருக்கிறதா? அந்த இயேசுவின் தாழ்மை உன்னில் இருக்கிறதா? அந்த இயேசுவின் மனதுருக்கம் உன்னில் இருக்கிறதா? அந்த இயேசுவின் கருணையான சுபாவங்கள் உன்னில் இருக்கிறதா? சிந்தித்து பார் தேவ ஜனமே. நீ கர்த்தருக்குள் நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உன்னில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த இரக்கம் உன்னில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த கருணை உன்னில் இருக்கட்டும். அதே கருணை குணம் தோன்றும் கர்த்தருடைய பிள்ளை. லூக்கா 23:34 ஒற்று பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் பேசிய வார்த்தைகள் நற்கந்தகம் போன்ற அன்பின் வார்த்தைகள், மன்னிக்கிற வார்த்தைகள். அவரை காரை துப்பி கன்னத்தில் அரைந்து பரியாசம் பண்ணினபோது கூட பிதாவே மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென் தேவஜனமே. உன் வாழ்வில் எத்தனை நிந்தனைகள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், எத்தனை உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்களை சுருங்க வரலாம். உனக்குள்ளும் இயேசு அன்பு மாத்திரமே வேண்டும். இந்த உலகம் உன்னை துன்புறுத்தும், இந்த உலகம் உன்னை வேதனைப்படுத்தும், இந்த உலகம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும், இந்த உலகம் பாடும் வழியை உன்னை கடந்து செல்ல வைக்கும். உன்னுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு பாடிலும், துன்பத்திலும், துயரத்திலும், உபத்திரவத்திலும் நீ கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிற ஒரு பரிமள தைலத்தின் வாசனை உன்னுடைய என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு தனியாக பொழுது வரப்போகிறார். அந்த வருகையிலே நீங்கள் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பு நாம் பல ஒரு ஆட்சியத்தில் அண்டைகளை சேர்ந்து விட வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எனவே தேவஜனமே, ஒரு சுகந்த வாசனையாக, ஒரு வாசனை வீசுகிற ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையை 2 பேர் 1 திவ்ய சுவாபம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். திவ்ய சுவாபத்தின் பங்குகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 5:44 சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு அவங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிமள தைலத்தின் ரகசியம். இந்த கால வேளையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, அன்பு தகப்பனை தாங்கி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நறுமணம் வீசுவதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறதை கவனியுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுவே இயேசு கிறிஸ்துவின் பரிமள தைலத்தின் ரகசியம். உன்னுடைய ரகசியம் என்ன? நீ கிறிஸ்துவுக்குள் கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்னார், எப்படி இருக்கிறாய்? இந்த இயேசுவின் திவ்ய சுவாபங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருக்குள் நீங்கள் நறுமணம் வீச முடியும். அப்படிப்பட்ட சுவாபங்கள் இல்லை என்று சொன்னார். கிறிஸ்துவின் எல்லைகளை உங்களை தாழ்த்தி மண்டியிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சுவாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுவதற்கு முடியும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதித்தே ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதித்தே ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உந்த நன்மைக்கு அளவே இல்லை, உந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உந்த நன்மைக்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிந்தந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிந்தந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிந்தந்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உந்த நன்மைக்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உந்த நன்மைக்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். அமர்ந்த தேவஜனமே, கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? முதலாக சிந்தித்தோம். ஒரு சந்தனை வாசனை மரத்தை போல் ஆண்டவருக்குள் நீங்கள் நறுமணம் வீச வேண்டும். இரண்டாவது, பரிமள தைலங்களின் வாசனை போல் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீச வேண்டும். மூன்றாவது, கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? நறுமண தைலத்தின் வாசனை போல் நறுமணம் வீச வேண்டும். சங்கீதம் 133 இரண்டாவது வார்த்தை சொல்கிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் மிகவும் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி என்று சொன்னால் மிகவும் அருமையாக அதை கற்றுக் கொடுக்கிறது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதுமாகிய அவனுடைய அங்கியின் மேல் இறங்குவதுமாகிய நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறதா. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலே வேதாகமத்திலே அது ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டு வடிந்து விடுகிற நறுமண தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நறுமண தைலம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால்
ஒரு மனம், அங்கே நறுமணம் உண்டு என்று பார்க்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாயிருக்கிறது என்று இங்கே வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த சங்கீதம் 33 வாசிக்கும் பொழுது ஒருமைப்பாட்டின் ஆசீர்வாதத்தை விளக்குகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழியைப் போல பல மலர்கள் ஒன்று சேரும் போது அழகான மலர்களாய் விளங்குவது போல பல பின்னணியங்களின் நறுமணத்தை போடுகிறது. பல துளி வெள்ளங்கள் ஒன்று சேர்ந்து நதியை பெறுவது போல அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருமனத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒற்றுமையிலும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நறுமண தைலத்தின் வாசனை வீசுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசனை வீசுகிற ஒரு நறுமண தைலத்தின் பிள்ளைகளை காணப்படுவதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது. எனவே இருதயத்தில் இணைத்து ஆண்டவரை ஆராதிக்க தூண்டுகிறது. அதே நேரம் உள்ளத்தில் உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்கள் ஆவியிலே இணைக்கப்பட்டு தேவனோடு ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதற்கு உதவுகிறதாய் காணப்படுகிறது. நான்காவதாக வஸ்திரங்களின் வாசனையை பற்றி ஆதியாகமம் 27 சொல்லுகிறது. அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனை முகர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை என்று கர்த்தர் அவனை வயல்வெளியின் வாசனை போல் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன் தகப்பனிடத்திலே தந்திரமாக ஆசீர்வாதத்தை வாங்க சென்ற போது தகப்பனாகிய ஈசா முதலாவது அவனை கையை தடவி பார்த்தான், இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை மோர்ந்து பார்த்த பின்பு அவனை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் கைகளின் மேலே ஒரு ஆட்டுத்தோலை ஒட்டி கொண்டு அவன் தந்திரமாக தகப்பனிடத்திலே தன்னுடைய அண்ணனுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல நமக்கு ஒரு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மூலமா நாம் கிருபாசன அன்னையிலே வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஏசாயா 61:10 சொல்லுகிறது, அவருடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக நாம் வரும் பொழுது அவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சுகந்த வாசனையாக துதியின் வாசனை, ஜெபத்தின் வாசனை, வேத வசனத்தின் வாசனை, எப்பொழுதும் அந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக சுகந்த வாசனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 8:21 சொல்லுகிறது, கர்த்தர் வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது இது இனி மனுஷனை பூமியிலே சபிப்பதில்லை என்று சொன்னார். நோவாவின் காலம் முன்பு, உலகத்தின் அழிந்த பின்பு நோவாவினுடைய போட்டில் இறங்கி வந்த போது அவன் சுத்தமான மிருக ஜீவங்களை எடுத்து கர்த்தருக்கு தகன பலியிட்டு அவன் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் அந்த பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் மனுகுலத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று ஆதியாகமம் 9:13-14 வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டோம் என்று ரோமர் 5:10 சொல்லுகிறது. நோவாவின் நாட்களில் நடந்த அதே கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கிருபையின் காலத்திலே நாம் கிறிஸ்துவின் அண்டையிலே வந்து சேர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ரோமர் 12:18 சொல்கிறது, பாவம் செய்த மனிதன் கர்த்தருக்கு சுகந்த வாசனையை மாற வேண்டும் என்று சொன்னார். கல்வாரி இரட்சகராய் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்தார், இந்த சிலுவை அண்டையில் நடந்து வரும் பொழுது அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Let's come to the conclusions. This is the sermon's last part of the conclusions we bring to you. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்குள் நறுமண வீசுவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். சந்தன மரத்தின் வாசனையை போல் நாமும் ஆண்டவருக்கு வாசனை வீச வேண்டும் என்று சிந்தித்தோம். பதிவுள்ள தைலங்களின் வாசனையை போல் ஆண்டவருக்கு வாசனை வீச வேண்டும் என்று இரண்டாவது சிந்தித்தோம். நறுமண தைலத்தின் வாசனையை போல் வாசனை வீச வேண்டும் என்று மூன்றாவது சிந்தித்தோம். வஸ்திரங்களின் வாசனையை போல் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தோம். சுகந்த வாசனையாக நம்முடைய ஜீவிதத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக கொடுத்தார். சிலுவை நோக்கி பார்த்த முக பிரகாசம் அடைந்தது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதை ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அதை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில்
இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவருக்குள் நறுமணம் வீசுவது எப்படி? உடைய வாழ்க்கையிலே இந்த கேட்ட 5 காரியங்களில் குறைகள் இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்துவின் அண்டையிலே ஓடிவா, சிலுவை அண்டையிலே மண்டியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, என் அக்கிரமத்தை மன்னி, என் குறைகளை மன்னி, என் குற்றத்தை மன்னியும் என்று சொல்லி உன்னை அர்ப்பணித்து அவருடைய பாதத்திலே நீ சமர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். கால வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவஜனமே, உன்னை ஆண்டவர் முற்றிலும் சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். அவர் அண்டையிலே நீ வரும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பிலே உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய பாதத்திலே கடந்து வருவாய் என்று சொன்னார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆவல் உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை எதுவானாலும், உன்னுடைய பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய போராட்டங்கள் எதுவானாலும் கவலைப்படாது. கிறிஸ்துவின் அண்டையிலே வா, உன்னை முற்றிலும் அர்ப்பணி. ஆண்டவரே, என் ஜீவனை ஜீவ கொள்ளிய உன்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, நன்றி தெரிந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிற, வணங்குகிற, போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க, நமஸ்கரிக்கிற, தொழுகிற உடைய பாதம் அடைகிறோம். இந்த பரிசுத்தமான இந்த காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் சமூகத்தில் கூடி வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் கொடுத்திருக்கிற அளவற்ற கிருபையை எங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த 2020 ஆண்டில் கடந்து வந்த 7 மாத காலம் எங்கள் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து சுகத்தை பெருத்த ஜீவனை நீடித்து ஆயுசு நாட்களை தீர்க்காயுசம் கொடுத்து நீ நடத்திடுகிற கிருபையை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கால வேளைகளில் இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உடைய சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுத்து இந்த உயிருள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பூமியின் சகல ஜாதிகளிலும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி செபிக்கிறோம். உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தம்பி, தங்கச்சி, தாய், தகப்பனை ஆசீர்வதி. என் பிள்ளைகள் வாழ்கிற இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து விடுங்க. என் பிள்ளைகள் போகையில் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்பா, எங்கள் பிள்ளைகளின் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, என் பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, கம்பெனியில, ஃபேக்டரியில, தொழிற்சாலையில, மெடிக்கல் ஸ்டோர்ல, லேப்ல, பஸ்ல, கால் சென்டர்ல, வெளிநாடுகளிலே, உள்நாடுகளிலே, பலவித கம்பெனி, தொழிற்சாலை, கால் சென்டர், ஸ்கூலிலே, கடைகளிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளை கூடையும் ஆபீஸை தொட்டி ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் வேலை செய்ய போகும்போது வரும்போது நம்முடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் நசரனா இயேசுவின் நாமத்தினாலே அது வாங்கியாலே போகும்படி செபிக்கிறோம். ஒரு விதையை ஒரு முறை புறப்பட்டு வருவார்கள், 7 முறையை உனக்கு முன்பாக ஓடி போவான்னு சொல்லியிருக்கப்பா. உடைய வசனத்தின்படி ஆக கடவுளப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் களஞ்சியங்களை ஆசீர்வதித்து விடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து விடுங்கப்பா.
நான் உன்னை கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படி செய்கிறோம். இந்த கட்டளைகளை கை கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. உமக்கு உகந்த பரிசுத்த ஜாதியாக, உமக்கு உகந்த பரிசுத்த ஜனமாக, நீ சுத்தவந்த வாசனையாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பூமியின் ஜனங்களை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொன்னீங்களா? உடைய ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கற்பதில் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். கைது செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது 8வது மாதத்தில் வந்தது. எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் தேசத்தில் நல்ல மழை பெய்யட்டும். கைது செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர்களுக்கு நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காமல் இருப்பாய் என்ற அந்த வார்த்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் திருமண வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. கற்ப சிறிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை கடாட்சி ஆண்டவரை ஒரு சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியத்திலே காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கப்பா. யூகேஜி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் கல்வி சாலைகளை திறந்து கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது எங்கள் திருச்சபையின் அன்பு சொந்த ரத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். மரண தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது எங்கள் சைன் திருச்சபை பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். அம்மாள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பலன் உள்ளவனாகில் பலன் நட்டவனாகில் உதவி செய்வதில் லேசான காரியம் ஆகும். ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. நீ பயப்படாத, உனக்கு நான் கேடக மகாபலிய பலனமாய் இருக்கிற செயல்கிற தேவன் அல்லவா? சோர்ந்து பகவனுக்கு பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய உதவி செய்யுங்கப்பா. கொரோனா வைரஸ்கள் பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளுக்கு உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நேரே பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். மீகா 7:15 படி ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுங்கள் என்று சொல்லுகிறீங்களப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறீங்களப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் கூட நினைவு கூறுங்கப்பா. குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை மன்னித்தருளுங்கப்பா. இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுவித்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விஷயம் கூட நீ இரக்கம் செய்யுங்கப்பா. அன்பு சகோதரர்கள் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினீர்களாம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அன் பிள்ளைகளை தெளிக்கிற மாட்டாங்க. நீ படுத்த கரங்களில் கால்களில் உடல் உறுப்பு நாடி நேரம் போகிற அவர்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிற மாட்டாங்க. எப்பொழுது கொரோனா வைரஸால் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தெய்வீக வல்லமை இறங்கி அந்த பிள்ளைகளை மீட்டு கர்த்தர் நிலைநிறுத்தும்படி, சாட்சியை நிலைநிறுத்தும்படி சொல்லிக்கிறோம். தேவனாய் கர்த்தராகி நான் மனிதனை பிடித்து பயப்படாது உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிற கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு துணையை நிற்கிறதுக்கை ஸ்தோத்திரம் பண்ணவர். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறதுக்கை ஸ்தோத்திரம் பண்ணவர். நீர் எனக்கு துணையை இருப்பது நம்முடைய சட்டை இடநிலை கழிவுடும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த பிள்ளைகளுக்கு துணையை நின்று ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யும்படியே செபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை செய்யும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆரோக்கிய சுகத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அறுவை சிகிச்சை பெற்று வீட்டில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இளைப்பாறுதலை ஆண்டவர் கடும் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்த பண்ணினபடி ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை அருள்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நம்ம பிள்ளைகளுடைய அறுவை சிகிச்சையில் உங்களுடைய கரம் கூட இருந்ததுக்கு நன்றியப்பா. உங்களுடைய கண்களிலே தயவு கிடைத்ததுக்கு நன்றியப்பா. மருத்துவ கண்களில் தயவு கிடைத்ததுக்கு நன்றியப்பா. வெற்றிகரம் அறுவை சிகிச்சை செய்வதற்கு கிருபை கொண்டீர் நன்றியப்பா. சுகத்தோடு பலத்தோடு கூட்டி சேர்த்துக்கு நன்றியப்பா. அந்த காயங்கள் சீக்கிரமா இயேசுவின் நாமத்தில் ஆறட்டும் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையின்படி பிள்ளைகளை உயிர்ப்பிங்கப்பா. உடைய வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்கப்பா.
கரமடைகளை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஒரு குறைவை நீ நடத்த மாட்டவரை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்க நன்றிப்பா. அடுத்த வேறு யாராவது திருச்சபை சார்ந்தவர்கள் விலகினத்தோட மருத்துவமனையில் வீடுகளில் இருப்பார்கள் சொன்னார். அவளுக்கு ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் சுகப்படுத்தும். வைத்திருந்த இந்த பெற்றோருக்கு சுகத்தை கொண்டு பலத்தை கொண்டு மாறுவது. திருச்சபையில் ஒவ்வொரு தகப்பனாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தாய்மாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமாரை ஆசீர்வதியும். எசப்பா, இந்த உலகத்தை அச்சுறுத்தி இந்த கொரோனா வைரஸை மீட்டுக் கொள்ளும். இந்த வாரை நிறுத்தி ஆனது தேசத்தை சேவைத்தினால் நன்மையினால் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. ஒரு நேர உணவுக்காக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். ஒரு நேர ஆகாரத்துக்காக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். வாரத்தின் பரவணிகளை திறந்து இடமில்லாமல் போகப்பட்டோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சிலுவை நிலையில மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார். நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதாகாலம் உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனமே, யூடியூப் சேனல்களும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. God bless you. Thank you so much.